இன்னைக்கான வீடியோவில் ஜிகே கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்கள். ஷிர்ஷாவின் கல்லறை உள்ள இடம். ஷிர்ஷாவின் கல்லறை உள்ள இடம் வந்து சசாரம். இது வந்து பீகாரில் இருக்குது. ஸோ அப்புறம் வந்து சிக்கந்தரா, இங்கே வந்து அக்பரோட கல்லறை இருக்குது. ஸோ காபூல், இங்கே வந்து பாபரோட கல்லறை இருக்குது. ஸோ இந்த காபூல் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானோட தலைநகரம். ஸோ இந்த ஆப்கானிஸ்தானோட பிரசிடெண்ட்டாக இப்போ இருக்கிறது வந்து அஷ்ரஃப் கானி. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். நர்மதா மற்றும் தப்தி ஆறுகளுக்கு இடையே காணப்படும் மலைத்தொடர் எது? ஸோ சரியான விடை வந்து சாத்புரா மலைகள். ஸோ இந்த மலைகளில் இருக்கிற மிக உயர்ந்த சிகரம் வந்து துப்கார். துப்கார் சிகரம் தான் சாத்புரா மலைகளில் இருக்கிற மிக உயர்ந்த சிகரம். மூன்றாவது கொஸ்டின். மான்ட்ரியல் புரோட்டோகால் என்பது எதனுடன் தொடர்புடையது? ஸோ ஓசோன் படல பாதிப்பு. ஸோ இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால் கையெழுத்தான வருடம் வந்து 1987. ஸோ அதே போல் கியோட்டோ புரோட்டோகால், ஸோ இது கையெழுத்தான வருடம் வந்து 7. ஸோ அதே போல் நகோயா புரோட்டோகால் கையெழுத்தான வருடம் 2010. நாலாவது கொஸ்டின். கீழ்கண்ட எது கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் முதலில் நடப்பது? ஸோ ஆஸ்திரேலியா ஓப்பன் போட்டிகள். ஒவ்வொரு வருடம் ஆரம்பத்திலையும் ஃபஸ்ட்டு நடக்கிறது வந்து ஆஸ்திரேலியா ஓப்பன் போட்டிகள். ஸோ ஒவ்வொரு வருடத்திலையும் ஜனவரி மாதம் நடைபெறும். இதுக்கப்புறம் நடக்கிறது வந்து ஃப்ரெஞ்சு ஓப்பன் போட்டிகள். இது வந்து மே டு ஜூன் மாதத்தில் நடைபெறும். ஸோ தேர்டு வந்து விம்பிள்டன் போட்டிகள். இது வந்து ஜூன் டு ஜூலை மாதத்தில் நடைபெறும். ஸோ லாஸ்ட்டாக வந்து யூஎஸ் ஓப்பன் போட்டிகள். இது வந்து ஆகஸ்ட் டு செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும். அஞ்சாவது கொஸ்டின். மனித உடலின் சராசரி வெப்பநிலை என்ன? ஸோ கெல்வினில் பார்த்தோம்னா 310 கெல்வின். ஸோ இதுவே டிகிரி செல்சியஸில் பார்த்தோம்னா 37 டிகிரி செல்சியஸ். ஃபேரன் ஹீட்டில் பார்த்தோம்னா 98.6 ஃபேரன் ஹீட். ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கான சிம்பிளான ஃபார்முலா C/5 = F - 32/9 = K - 273/5. ஸோ இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ நமக்கு செல்சியஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஃபேரன் ஹீட் வந்து இதில் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். 37 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ 37/5 = F - 32/9. ஸோ 9 வந்து இந்த சைடு கொண்டு வந்துங்க. F - 32 = 37/5 × 9 வருமா? ஸோ F - 32 = 66.6. ஸோ இதில் வந்து ஃபேரன் ஹீட் எவ்வளோ கிடைக்குது? 98.6 டிகிரி ஃபேரன் ஹீட். ஸோ இது போல் கொஸ்டின் கேட்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து செல்சியஸில் கொடுத்து ஃபேரன் ஹீட் தான் கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆறாவது கொஸ்டின். தேசிய பங்குச்சந்தை நிறுவப்பட்ட ஆண்டு. தேசிய பங்குச்சந்தை நிறுவப்பட்ட ஆண்டு 1992. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது. ஸோ அதே போல் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது நிறுவப்பட்ட வருடம் 1875. ஓப்ரா அனல் மின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம். ஓப்ரா அனல் மின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். எட்டாவது கொஸ்டின். பீகார் காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? ராஜேந்திர பிரசாத். ஸோ இவர் எழுதின புத்தகங்கள் பார்த்தோம்னா இந்தியா டிவைடட், ஸோ அப்புறம் வந்து மகாத்மா காந்தி மற்றும் பீகார். இது ரெண்டுமே வந்து ராஜேந்திர பிரசாத் எழுதிய நூல்கள். ஸோ ஒன்பதாவது கொஸ்டின். தென்கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையகம். தென்கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையகம் வந்து பிலாஸ்பூரில் இருக்குது. ஸோ செகந்திராபாத் அப்படிங்கிறது தெற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையகம். ஸோ மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையகம் வந்து ஜபல்பூர். கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் வந்து ஹஜ்பூர். ஸோ 10வது கொஸ்டின். பாலகங்காதர திலகரின் கேசரி நாளிதழ் எந்த மொழியில் வெளியானது? ஸோ சரியான விடை வந்து மராத்தி மொழி. ஸோ இது வெளியான வருடம் வந்து 1881. ஸோ இதே போல் திலகரோட இன்னொரு பத்திரிகை வந்து மராத்தா. இது வெளியான மொழி வந்து ஆங்கில மொழி. 11வது கொஸ்டின். 1 இன்ச் என்பது எதற்கு சமம்? 1 இன்ச் அப்படிங்கிறது 2.54 சென்டிமீட்டர். 12வது கொஸ்டின். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான ஜென்ரல் டயரை சுட்டுக் கொன்றவர் யார்? ஸோ சரியான விடை வந்து உத்தம் சிங். ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த வருடம் 1919 ஏப்ரல் 13. 13வது கொஸ்டின். அபினவ் பாரத் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார்? ஸோ சரியான விடை வி.டி. சர்வாக்கர். இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட வருடம் 1904. பாண்டிச்சேரி என்பது புதுச்சேரி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட வருடம் 2006. ஸோ இதே வருடம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டதான் உத்தரகண்ட். உத்தராஞ்சல் அப்படிங்கிறது உத்தரகண்ட் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதுபோல் பெங்களூர் அப்படிங்கிறது பெங்களூரு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஹோமியோபதியின் தந்தை யார்? ஹோமியோபதியின் தந்தை சாமுவேல் ஹென்மன். ஸோ அல்போன்சா அல்புகர் பீஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை கைப்பற்றிய ஆண்டு 1510. ஸோ இந்த டைமில் பீஜப்பூரோட சுல்தானாக இருந்தவர் வந்து இஸ்மாயில் ஆதில் ஷா.
ஸோ இவரோட தந்தை தான் வந்து யூசுஃப் அதில் ஷா. இவர் தான் வந்து அதில் ஷாகி வம்சத்தை தோற்றுவித்தவர். புலிட்சர் பரிசை வழங்கும் நாடு எது? புலிட்சர் பரிசை வழங்கும் நாடு அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ 2020ஆம் ஆண்டுக்கான இந்த புலிட்சர் பரிசை வாங்கினவங்க வந்து தாரியாஷின், சன்னி ஆனந்த், முக்தர் கான். ஸோ இவங்க வந்து என்ன ஃபீல்டில் வந்து இந்த புலிட்சர் பரிசை வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபியூச்சர் ஃபோட்டோகிராஃபி. ஃபியூச்சர் ஃபோட்டோகிராஃபி. 18வது கொஸ்டின், ரவீந்திரநாத் தாகூர் இறந்த வருடம். ஸோ சரியான விடைய 1941. 1964 அப்படிங்கிறது நேரு இறந்த வருடம். ரைடர் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? ஸோ சரியான விடை கோல்ஃப். இந்திய தேசிய கீதம் முதலில் பாடப்பட்ட ஆண்டு? ஸோ சரியான விடை 1911வது வருடம். கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் முதல்ல தேசிய கீதம் பாடப்பட்டது 1911வது வருடம். இதே போல் முதல்ல தேசிய பாடல் பாடப்பட்டது 1896வது வருடம். 21வது கொஸ்டின், சர்வோதயா திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஸோ சரியான விடை ஜேபி நாராயணன். ஸோ வருடம் பார்த்தோம்னா எந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1950வது வருடம். ஸோ ஸ்டீமன் நாராயணன் இவர் அறிமுகப்படுத்தியது வந்து காந்திய திட்டம். ஸோ இயர் பார்த்தோம்னா 1944வது வருடம். ஸோ எம்என் ராய் இவர் அறிமுகப்படுத்தியது வந்து மக்கள் திட்டம் 1945வது வருடம். 22வது கொஸ்டின், குடியரசுத் தலைவரால் நிகழ்த்தப்படும் சிறப்புரை பற்றி கூறும் ஷரத்து? ஆர்டிகல் 87. ஸோ ஆர்டிகல் 72 இது வந்து குடியரசுத் தலைவரோட குற்ற மன்னிப்பு அதிகாரத்தை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 123 இது வந்து குடியரசுத் தலைவரோட அவசர சட்டங்கள் பிறப்பிக்கும் பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 123. செலினாலஜி என்பது நிலவை பற்றிய படிப்பு தான் செலினாலஜி. பறவைகளை பற்றிய படிப்பு அப்படிங்கிறது ஆர்னித்தாலஜி. ஸோ பாறைகளை பற்றிய படிப்பு வந்து பெட்ரோலஜி. மண்களை பற்றிய படிப்பு வந்து பெடாலஜி. அடுத்து 24வது கொஸ்டின், சர்வதேச நிதி அமைப்பு IMF உருவாக்கப்பட்ட வருடம் 1945. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வாஷிங்டனில் இருக்குது. ஸோ 1944 உருவாக்கப்பட்டது வேர்ல்டு பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் வாஷிங்டனில் தான் இருக்குது. உலக உணவு தினம் கொண்டாடப்படும் நாள் அக்டோபர் 16. ஸோ அக்டோபர் 17 வந்து உலக வறுமை ஒழிப்பு தினம். அக்டோபர் 24 வந்து ஐநா தினம் மற்றும் உலக போலியோ தினம். ஸோ இது ரெண்டுமே வந்து அக்டோபர் 24 தான். 26வது கொஸ்டின், இரத்த வெள்ளையணுக்களின் வாழ்நாள் வந்து 4 வாரங்கள் அல்லது 13 முதல் 20 நாட்கள். ஸோ ஆப்ஷனை பொறுத்து எதனாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. இரத்த வெள்ளையணுக்களோட இன்னொரு நேம் வந்து லியூகோசைட்ஸ். ஸோ இரத்த சிவப்பணுக்களோட வாழ்நாள் வந்து 120 நாட்கள். இரத்த சிவப்பணுக்களோட இன்னொரு நேம் வந்து எரித்ரோசைட்ஸ். ஸோ இரத்த தட்டை அணுக்களோட வாழ்நாள் வந்து 1 வாரம். ஸோ 1 வாரம் அல்லது 8 to 10 நாட்கள். 27வது கொஸ்டின், 1 பிகோமீட்டர் என்பது? 1 பிகோமீட்டர் அப்படிங்கிறது 10⁻12 மீட்டர். ஸோ 10⁻15 மீட்டர் அப்படிங்கிறது 1 ஃபெம்டோமீட்டர். ஸோ 10⁻18 மீட்டர் அப்படிங்கிறது 1 ஆட்டோமீட்டர். 1 ஆட்டோமீட்டர் அப்படிங்கிறது 10⁻18 மீட்டர். அப்புறம் வந்து 1 யோக்டோமீட்டர். 1 யோக்டோமீட்டர் அப்படின்னா 10⁻24 மீட்டர். 28வது கொஸ்டின், ஆஸ்திரியாவின் தலைநகரம் என்ன? ஸோ சரியான விடை வியன்னா. ஸோ சோஃபியா அப்படிங்கிறது பல்கேரியாவோட தலைநகரம். பெல்கிரேடு இது வந்து செர்பியா நாட்டோட தலைநகரம். பெல்கிரேடு. டுப்ளின் இது வந்து அயர்லாந்து நாட்டோட தலைநகரம். ஸோ முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் பாரத ரத்னா விருது பெற்ற வருடம் 1997. ஸோ அப்புறம் வந்து இந்தியாவோட முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி இவர் வந்து பாரத ரத்னா அவார்டு வாங்கினது வந்து 2019வது வருடம். ஸோ அப்புறம் வந்து முன்னாள் பிரதம அமைச்சர் வாஜ்பாய் இவர் பாரத ரத்னா அவார்டு வாங்கினது வந்து 2015வது வருடம். ஸோ அடுத்து 30வது கொஸ்டின், இந்திய ரயில்வேயின் டீசல் இன்ஜின் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம்? ஸோ சரியான விடை வந்து வாரணாசி. ஸோ டீசல் இன்ஜின் தொழிற்சாலை வந்து வாரணாசியில் இருக்குது. எலக்ட்ரிக் இன்ஜின் மின்சார இன்ஜின் தொழிற்சாலை வந்து சித்ரஞ்சனில் இருக்குது. ஸோ கபூர்தலா இங்கே வந்து ரயில் பெட்டி தொழிற்சாலை வந்து கபூர்தலாவில் இருக்குது. பெங்களூரில் வந்து சக்கரை மற்றும் அச்சு தொழிற்சாலை. ஸோ இது வந்து பெங்களூரில் இருக்குது.
ஸோ இன்னைக்கூட வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை போல் வீடியோவில் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.